ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொடி சாதத்து கூட கலந்து சாப்பிடலாம், டிஃபன் ஐட்டத்துக்குள்ளே வளாப்படி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். முருங்கைக்கீரை நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு கீரை. அதனால் இந்த பொடி செஞ்சிங்கன்னா சாதத்தோட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 2-2.5 பிடிச்ச பொடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை மார்க்கெட்லேருந்து வாங்கி இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்டெம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இலை மட்டும் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இலையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு காய வச்சுருக்கேன். அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வச்சது என்கிட்ட ரெடியாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரை ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கக்கூடிய முருங்கை இலை இப்போது நல்லா ட்ரையாக காஞ்சி என்கிட்ட தயாராக இருக்குது. வாங்க இந்த முருங்கைக்கீரையை வச்சு பொடி செஞ்சுருவோம். இந்த முருங்கை பொடி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் நல்லா சுட்டுடுச்சு. நான் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிடுறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடலெண்ணெய், இந்த ஸ்பூனில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய். கடலெண்ணெய் இல்லை, வேர்க்கடலை. ஆல்ரெடி இது வறுத்த வேர்க்கடலை. நான் 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் இந்த வேர்க்கடலையை மேலே டார்க் ஸ்பாட் வர வரைக்கும் வறுத்துருங்க. இன்னொரு வாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம போடும்போது இருந்த அந்த வெள்ளை கலர் போய் கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறுது. அதே நேரத்தில் அங்கங்கே ஸ்பாட் வருது பாருங்கள். இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த வறுத்த வேர்க்கடலையை ஒரு போலுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி வேர்க்கடலையை ஒரு போலுக்கு மாற்றி வச்சு அடுத்தது இன்னொரு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது என்னோட மெஷர்மெண்ட், 1 டேபிள் ஸ்பூன். இதில் தான் 3 நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, முதல்ல இந்த 2 பருப்பையும் ஒரு 40% வறுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்த பொருள் சேர்க்கலாம். இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டுக்கும் இந்த பொருட்களை வறுக்கிறது தான் வேலை. வறுத்தாச்சுன்னா டிஷ் ஃபினிஷ்டு. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் அரைக்க வேண்டியது தான். 30 to 40% வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதிலேயே ஒரு சிறு துளி புளி, இதிலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நம்மளோட பருப்பு தனியாலாம் நல்லா வறுபட்டுருக்கு. என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா பரத்தி விட்ருங்க. நான் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். அதே கடாய், ஒரு ஸ்பூன் எண்ணெய். நான் ஒரு 20 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். அந்த காஞ்ச மிளகாவே சேர்த்துறேன். 20 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். கிள்ளுறதுக்கான காரணம் உள்ளே இருக்கிற வரைக்கும் வறுபடணும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் காஞ்ச மிளகாவே வறுத்துருங்க. இந்த காஞ்ச மிளகா இந்த 20 கரெக்டாக இருக்கும். ஏன்னா சாதத்தில் கலந்து சாப்பிட போகிறோம், நெய் விட்டு சாப்பிட போகிறோம். ஸோ அவ்வளோ காரமாக இருக்காது.
நம்மளோட மிளகா வத்தல் நல்லா வறுபட்டு எடுத்து இதையும் அந்த போலுக்கே மாற்றிடுங்க. ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இதில் இன்னும் ஒரு 1.25 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதே கடலெண்ணெய் தான். இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு பிடிச்சபடி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா முறுமுறுன்னு வறுக்கணும். கையில் எடுத்து ஒரு இலையை கசக்கினீங்கன்னா இலை உடஞ்சி போயிடும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். சுருங்கி வதங்கியிருக்கு. பட் இன்னும் கூட அந்த மாய்ச்சர் கண்டென்ட் ஃபுல்லாக எடுத்துடணும். நம்ம சொன்ன மாதிரி அந்த முருங்கைக்கீரை எடுத்து நீங்கள் கசக்கணும்னா அப்படியே உதிர்ந்துடணும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் போய் நம்மளோட கடாயில் ஒட்டலை. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு காட்டுறேன். அப்படி எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தூளாயிடும். நம்மளோட முருங்கையில பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து இப்படி இது பண்ணிங்கன்னா தூளாயிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் முருங்கை இலையை ஈரப்பதம் போக நல்லா வறுத்துட்டோம். பொறுமையாக வறுக்கணும். இது வறுக்கிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். கருவேப்பிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த மாதிரி பீஸ் ஆகிடும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இப்போது நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. முதல்ல மிளகாய் சேர்த்து, அது கூட இந்த பருப்பு, இப்போ இதை கொரன்னு ஒரு 95% இப்படி மாவை ஸ்லைட்டாக இது பண்ணிங்கன்னா நம்ம கையில் நேரம் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நரைச்சிட்டு காட்டுறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் நான் கொரன்னு நரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, எள்ளெல்லாம் இந்த மாதிரி நம்ம மிளகாப்பொடி திரிக்கிற மாதிரி திரிச்சுக்கணும். இப்போது இதுக்கு மேலே இந்த வேர்க்கடலை, நம்மளோட முருங்கைக்கீரை, இதையும் பல்ஸில் ஓட்டு. ஃபைனல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நேரம் இருக்கும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட முருங்கைக்கீரை பொடி பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு ஹெல்த்தி ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு ஊக்கமே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். நம்மளோட லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும், இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்கிட்ட பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Lakshpojana.